உலகத்துல இன்னைக்கு அன்பு ரொம்ப வத்தி போச்சு. எங்கே பார்த்தாலும் அடிபிடி சண்டை. ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்பு என்பது ஒன்று இருந்தால் இந்த சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்காது. அன்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி பைபிள் சொல்கிறது என்று பார்ப்போமா? என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதைச் செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும், அனைத்திலும் மனவுறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவசப் பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. இது 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 திருவிவிலியம் சொல்லுகிறது. இதுல சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்து பார்க்க முயற்சி பண்ணுவோமா? மத்தவங்க முதல்ல மாறணும்னு நினைக்கிறது விட்டுட்டு நாம முதல்ல மாறுவோமா? நம்மள பார்த்து மத்தவங்களும் மாறினால் அது ஒரு வெற்றிதானே. ஸ்ப்ரெட் லவ்.